السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களே, இன்றைய நமது மார்க்க நினைவூட்டலில் அரஃபா நோம்பினுடைய சிறப்பை பற்றி நாம் நினைவுபடுத்த நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அரஃபா நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு நோன்பாக இருக்கிறது. சுன்னத்தா நோன்புகளில் மிக முக்கியமான நோன்பாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை வலியுறுத்தி சொன்ன ஒரு நோன்பாக இருக்கிறது. நோன்பை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சியாமு யோமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. இந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது அதாவது கடந்த வருடத்துடைய பாவங்களையும் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களையும் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படியான சில நோன்புகளையும் இப்படியான சுன்னத்தா நோன்புகளையும் சில நாட்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து தந்திருப்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை மக்ஃபிரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னுடைய அடியாளம் மேல் கொண்டிருக்கிற அன்பு இரக்கத்தின் காரணமாக இப்படியான வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா தருகிறான். அது பாருங்க, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அரஃபாவுடைய அந்த தினத்துல அல்லாஹ் இடத்திலே ஒரு மனிதன் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் தங்கு தடையின்றி மன்னித்து விடுகின்றான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றைய நாளில் அதிகமான மக்களை நரகத்தை விட்டு விடுதலை பெறக்கூடிய ஒரு நாளாக அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அதையும் தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா தினத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்ணப்படுத்திய ஒரு நாளாகவும் அந்த நாள் இருக்கிறது என்பதனையும் நாம் இஸ்லாமிய அந்த வரலாற்றின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நோன்பை நாம எதிர்வரக்கூடிய அந்த அரஃபா தினத்தின் நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதோடு பாவ மன்னிப்பையும் பெற்று அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.